13/7/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கேள்வி பார்க்கலாம். ஏ டஸ் 20% லெஸ் ஒர்க் தேன் பி. ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது. இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7.5 hours தென் பி கேன் டூ இட் இன் ஹவு மெனி ஹவர்ஸ்? இதான் கொஸ்டின். அப்போது நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? பியை விட ஏ 20% கம்மியான வேலை பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு பி 5 கொஸ்டின் படித்தாருன்னா ஏ என்ன பண்ணுவார்? 4 கொஸ்டின் தான் படிப்பார். அதான் நான் 5ல் பாருங்கள், உங்களுக்கு 20% லெஸ் அப்படின்னா 80% ஒர்க்கு. அப்போ பி 100% வேலை பார்த்தாருன்னா ஏ என்ன பண்ணுவார்? 80% வேலை தான் பார்ப்பார். அப்போ பி 100 பக்கம் படித்தாருன்னா ஏ 80 பக்கம் தான் படிப்பார். ரைட். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணுவோமா? ஏ 80% ஒர்க் பண்ணுவாப்பில், பி 100% ஒர்க் பண்ணுவார். அப்போது ஏ 4 மடங்கு ஒர்க் பண்ணால் பி 5 மடங்கு ஒர்க். ஏன்னா 80 20 டிவைட் பண்ணுவோமா? 4 கிடைக்குமா? 120 டிவைட் பண்ணால் 5 கிடைச்சிரும். அப்போ ஏ எவ்வளோ ஒர்க் ரேஷியோ? 4. பி ஒர்க் ரேஷியோ 5. அப்போ A/B இஸ் ஈக்குவல் டு 4:5. இப்போ நான் கண்டுபிடிச்சது ஒர்க் ரேஷியோ. ஆனால் ஆன்சரில் பாருங்கள் 6 hours 5.5 hours அப்படின்னு ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச ஒர்க் ரேஷியோவில் டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். சரி, ஒர்க் ரேஷியோ டைம் ரேஷியோ எப்படி வர்றது பார்த்துருவோமா? இப்போ நான் ஒர்க் ரேஷியோ 4 டாப் லெஃப்ட்டில் எழுதியிருக்கேன். ஒர்க் ரேஷியோ 5 டாப் ரைட்டில் எழுதியிருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ 4ங்கிறது ஏக்கு சொந்தம், 5ங்கிறது பிக்கு சொந்தம். அப்போ அந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுறேன்? அந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி 20ன்னு போட்டுக்கிறேன். ரைட். இப்போ என் கையில் என்ன இருக்குது? ஒர்க் ரேஷியோ இருக்குது. அதே சமயம் சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸோட வேல்யூ 20. அந்த 20 எப்படி கிடச்சிது? மேலே டாப் ரோவில் இருக்கக்கூடிய 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ணணும்? பாட்டம் ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்? அந்த ரைட் டாப்பில் இருக்கிறத லெஃப்ட் பாட்டம் கொண்டு வர போகிறேன். ரைட் டாப்பில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அது லெஃப்ட் பாட்டத்துக்கு வந்துடணும். இதே மாதிரி லெஃப்ட் டாப்பில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அது என்ன பண்ணணும்? பாட்டத்தில் ரைட் சைடு வந்துடணும். 4க்கு வந்துருச்சா? அப்போது ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைம் ரேஷியோ நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? 5:4. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 5 டைம் ரேஷியோ படி 7.5 மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போ பி 4 டைம் ரேஷியோ படி எத்தனை மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை முடிப்பார்? அப்போ 5 பாருங்கள், 5க்கு கீழே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன போடலாம்? என்ன போட்டால் 7.5 கிடைக்கும். 5 × 1.5 போட்டால் 7.5 கிடைக்குமா? 5 1.5 பெருக்குன்னா 7.5 கிடைக்கும். அப்போ இதே மாதிரி அடுத்துட்டு அப்படியே டிட்டோ பண்ணிடுங்க. 4 1.5 பெருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 1 4 4 2. அப்போ 6 மணி நேரம் கிடைச்சிருமா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.